ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அழகேரில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து செக் பண்ணுறதுல தங்கராஜோட அம்மாவுக்கு குட் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரேவதிக்கு விட்டமின் டி மட்டும் கம்மியாக இருக்குது. ஆனால் தங்கராஜுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக எல்லாமே ஓவராக இருக்குது, எல்லாமே வந்து மாற்றி மாற்றி இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் வந்து ரொம்ப ஷாக்கு கொடுத்துட்டாரு. குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வாக்கிங் போகணும், காலையிலையும் சாயந்தரமும் வாக்கிங் போகணும், அந்த ஃபுட்டெல்லாம் இந்த இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. தங்கராஜ் டாக்டர் சொல்ல சொல்ல இங்கே தங்கராஜோட அம்மாவும் வந்து தங்கராஜை பற்றி இவன் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பான், இவன் நடக்கவே மாட்டான், கார்லேயே போவான் அப்படின்ட்டு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த சீன் வந்து தங்கராஜுக்கும் அவங்க அம்மாவும் நல்லாவே இருந்தது. அண்ட் அடுத்து இங்கே மலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மலரோட தம்பி பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு பாக்கியராஜ் வந்து சொல்லவும், பாக்கியராஜ் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பா அம்மாவும் இல்லை மலர் மட்டும் போட்டோம், நீ ஏன் போகிற, அதை அவங்க ஒன்றும் நேரில் வந்து சொல்லலைல்ல அப்படிங்கிறாங்க. இவங்க அதில் அப்செட் ஆகிட்டாங்க. இவங்க போனதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பாக்கியராஜோட தங்கச்சி வந்து ஏன் டல்லாக இருக்குது அப்படின்ட்டு மதி கேட்கவும், எனக்கு அண்ணியோட தம்பியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதை நான் வந்து யார்கிட்டையுமே சொல்லலை, அவர்கிட்டையுமே சொல்லலை, ஏன்னா இது நடக்காதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகிற மாதிரி பேசுகிறாங்க மதி கிட்ட. மதியும் கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் வந்து ரேவதியை பார்க்க வராரு. அப்போ தங்கராஜ் வந்து என்னென்னமோ வாங்கிட்டு வராரு, வெயிட் மிஷினு, சுகர் செக் பண்ணுற மிஷினு, அப்புறம் அம்மாவுக்கு ரேவதிக்கு எல்லாம் வாங்கிட்டு வராரு. ரேவதியும் சொல்கிறாங்க டாக்டர் சொன்னதை செஞ்சு அண்ட் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலே சரியாயிடுங்க அப்படின்னு. இவர் வந்து வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான இதுவும் வாங்கிட்டு வர்றாரு, தம்பிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அதுதான் எனக்கு தெரியும் நான் எப்படி ஃபிட்டாக இருக்கணும்னு அப்படின்ட்டு சொல்கிறாரு. சுரேஷ் வந்து தனியாக பார்த்து ரேவதியை பற்றி கேட்குறாரு, என்னக்கா நல்லா இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியானதுக்கு அவரை இப்போதைக்கு என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார், இன்னும் 1 மாதத்துக்கு அவரை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு நான் சமாளிச்சுக்கிறேன்ட்டு ரேவதி சொல்லிடுறாங்க. அண்ட் இங்கே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலர் வந்து பாக்கியராஜ்கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்க தான் அவங்கள போக வேணாம்னு சொன்னாங்களோ, நீங்களும் ஏன் சும்மா இருந்தீங்கன்னதுக்கு அப்போ தான் பாக்கியராஜ் சொல்கிறாரு, அப்பா தானே போக வேணாம்னு சொன்னார், ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்லல, நான் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு நான் அவங்க கூட வருவேன், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு மலரோட தலைமையில் அடித்து ப்ராமிஸ் பண்ணார். அதோட முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் தான், இப்போ நேற்றுக்கு வந்து மதி ஒரு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி காமிச்சாங்களா, அதை பற்றி யாருமே எதுவுமே பேசலை, அது என்னாச்சு அப்படின்ட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதை பற்றி இன்றைக்கி எதுவுமே சொல்லலை. அது ஒரு சின்ன